ஹலோ கைஸ், வெல்கம் டு ஹார்சிவில்லி கேமிங். இன்னைக்கு நம்மளோட சேனலில் அண்டார்டிகா 88 கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம கேமுக்குள்ளே போகலாம். இது கொஞ்சம் ரொம்ப ஸ்டோரி பேஸ்டு பெரிய கேமாக, அதனால் இந்த கேமை பார்ட் 1 பார்ட் 2ன்ட்டு நம்ம போடுறோம். ஓகே, இந்த பையனோட கேரக்டரில் தான் நம்ம விளையாட போகிறோம் இன்றைக்கி. ஓகே, இங்கே ஒரு ஷார்ட் கன் இருக்குது, நம்ம அதை பிக் பண்ணிக்கலாம். இது ரொம்ப பெரிய கேமு. நம்ம கொஞ்சம் ஷார்ட் பண்ணி நிறைய விளையாடி போட ட்ரை பண்ணுறோம். நீங்கள் அங்கே புல்லட்டை பார்த்துட்டு கேட்கலாம், ஆமாம் நான் ஹேக் பண்ணிட்டேன், நிறைய ஆட் வந்துட்டுருக்குன்றதுக்காக நான் ஹேக் பண்ணிட்டேன். ஓகே, இதை ஃபஸ்ட்டு உடைக்க சொல்லிடுவாங்க. உடச்சி இந்த ஜன்னல் வெளில போக சொல்லியிருந்தாங்க. நம்ம இப்போ வந்தாச்சு. இது ஒரு ஸ்பைடர் மாதிரியும் கிடையாது, மூட்டை பூச்சி மாதிரியும் கிடையாது, ஒரு கிரியேச்சர். அதனால தான் இது பேர் கிரியேச்சர்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஓகே, நம்ம இது வெளியே போகலாம். இங்கே பொறுத்த வரைக்கும் இதுதான் நிறைய இருக்கும். நம்ம இதை டிஃபீட் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு போகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த பிரிட்ஜை தாண்டணும் போல். சரி, நம்ம தாண்டி போகலாம். இல்லை, நம்ம அப்படியே போகலாம். பட் இந்த வாட்டி நம்ம ஜம்ப் பண்ணாத போனோம்னா அடுத்த வாட்டி வராதுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் எடுத்துப்போ. எனக்கு இந்த ஸ்பைடர் பார்க்கும்போது கேப்டன் படத்தில் ஆரியா இருப்பார்ல, அந்த படத்தில் வர மாதிரியே இருக்கும். ஏன்னா அதுலேயும் இந்த மாதிரி கிரியேச்சர்ஸ் பற்றி தான் எடுப்பாங்களா. எனக்கு அந்த படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இந்த கேம் தான் ஃபஸ்ட்டு ஞாபகமே வந்துச்சு. அதனால கூட நான் போடுறேன்னு நீங்கள் நினைக்கலாம். இது ஒரு சூப்பரான ஸ்டோரி பேஸு, அதனால் நம்ம போடுற இந்த கேமை நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னா லெவல் க்ராஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் லெவல் க்ராஸ் பண்ணோம்னா செகண்ட் லெவல் வரும். ஓகே, நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். இதில் மொத்தமாக 3 கிரியேச்சர் இருக்கும். இந்த ஸ்பைடர் மாதிரி ஒன்று, இப்போ காட்டுறவங்க ஸ்க்ரீனில் அந்த ஒரு கிரியேச்சர், ஒரு ஹியூமன் மாதிரி நார்மலாக இருக்கும். பட் கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஒரு வினோதமான கிரியேச்சர் மாதிரி இருக்கும். போக உங்களுக்கே புரியும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னா அப்படின்னு சொல்ல வராங்க. அக்டோபர் 18, 1988 அண்டார்டிகாவில் ஒரு ரிசர்ச் நடக்குது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி அதாவது இந்த கேரக்டரோட அப்பா ஐஸ் ட்ரில்லிங் பண்ணி அதிலேருந்து கிடைக்கிற மினரல்ஸை ரிசர்ச் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டேஷனுக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தப்ப 6 வாரத்துக்கு முன்னாடி இந்த இதுலேருந்து கம்யூனிகேஷன் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் அதை பார்க்க 4 பேர் வந்திருக்காங்க என்னன்ட்டு கண்டுபிடிக்க. ஆனால் எனக்கு அப்புறம் என்ன வரப்போகுதுன்ட்டு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ட்டு இந்த கேரக்டர் பேசுது. இது ஒரு ஸ்டோரி. ஓகே, இப்போ நம்ம தான் இந்த கேரக்டரு ப்ளே பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஏஞ்சிக்கிறோம். ஓகே, இதுக்கு தாங்க சொன்னேன், நிறைய ஆடு வரும், நிறைய இது வரும், இதை வாங்குறீங்களா அதை வாங்குறீங்களா அப்படின்னு கேட்டே இருப்பாங்க. ஓகே, நம்ம சேவ் பண்ணலான்னு போனால் தெரியாமல் பட்டு எரிஞ்சிருச்சு. ஓகே, நான் சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் கன் கொடுக்கல, இப்போ மேப் கொடுத்துருக்காங்க. மேப் மூலயமா இங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்க முடியும். ஓகே, இங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கே என்னென்னா இந்த இடத்துல வேறு எதுனா இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே ஃப்ளேம் இது இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே கேமர் நேம்ஸ்லாம் இருக்குது. ஓகே, சும்மா பார்த்துக்கலாம். நம்ம பேர்லாம் வருமானலாம் சத்தியமாக இமேஜின் கூட பண்ண மாட்டேன், ஆனால் எனக்கு தெரியும் அது வராதுன்ட்டு. ஓகே, இது டெட் பார்க் தான் நினைக்கிறேன். ஒரு கலெக்ஷன் மாதிரி கலெக்ட் பண்ண போல் இந்த மாதிரி. ஓகே, கீ கார்டு ஒன்று இருக்குது, அதை எடுத்துக்கிறோம். வெளியில் போனால் ஏதோ வார்ம் க்ளோத்ஸ் தேவைப்படுதுன்னு சொல்லிச்சு. அதனால் இந்த ட்ரா ஓப்பன் பண்ணி பார்த்தா
கிளாத் இருந்தது எடுத்து வேர் பண்ணியாச்சு. இப்போ ஏதோ ஃபுட் ஸ்டெப்ஸ் தெரியுது, அதை நம்ம ஃபாலோ பண்ணி போகிறோம். இப்போ யாருன்னா நம்ம ரேட் பண்ணணும்னு கேட்டாங்களா பாருங்க, இதே மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த கேமில். ஒவ்வொரு கட்சினுக்கும் ஒவ்வொரு இது ஆடு அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும். ஓகே, இங்கே தான் கையை வச்சு யாரோ ரத்தத்துலேயே குளிச்சா மாதிரி பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல செத்து போயிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம செக் பண்ணுவோம். எலக்ட்ரிசிட்டி ரீஸ்டோர் பண்ண சொல்லியிருக்காங்க. அது பக்கத்துலேயே போய் பார்ப்போம். இங்கே எதுவும் இருக்குது, ஏதோ தேவைப்படும்னு காட்டுது. சரி ஓகே, இங்கே பட்டன் இருக்குது, அதை போய் ப்ரெஸ் பண்ணுவோம். ஏதோ ஃப்ளூல் இல்லைன்னு காட்டுது. இந்த வால்வை வந்து ஓப்பன் பண்ணி விடணும் போல், அதுக்கு நம்ம வால்வு தேடணும் போல். ஓகே, நம்ம வால்வு தேட போகலாம். இங்கே தான் ரத்தமாக போகுது, அதனால் ரத்தத்தை தேடி போகலாம். ஓகே, இங்கே தான் இருக்குது கேனு, ஃபியூல் கேனு, நம்ம அதை எடுத்துக்கலாம். இவன் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஃபியூவல் டேங்க் வந்து சீக்கிரமாக வெடிச்சிடும் போல், அந்த மாதிரி தான் இது இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம இப்போ வந்து வேறு எங்கன்னா எதனா கிடைக்குமான்னு பார்க்க போகலாம். இப்போ நம்ம வந்தது இதுக்கு ஆப்போசிட்லேருந்து தான் வந்தோம், அதனால் இங்கே எதுவும் இல்லை. ஓகே, வால்வுன்னு சொல்லியிருக்காங்க, வால்வு தேவையா? ஓகே, இந்த பிளேஸ்க்கு போகலாம், ஏன்னா இது நம்ம போனதே கிடையாது. இங்கே ஏதோ ஆக்ஸ் மாதிரி இருக்குது, நம்ம அதை எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே ஏதோ மரப்பலகை மாதிரி இருக்குது, நம்ம இதை உடச்சிட்டு உள்ளே போகணும் போல். நம்ம உடச்சிக்கலாம். ஓடு. ஓகே டன். மரத்தில் வச்சு நம்ம அடித்தா மட்டும்தான் இது உடையும் போல், அது தெரியாத நான் உடச்சிட்ருக்கேன். இந்த கேம் விளையாடும் போது காலையில் 2 மணி. நீங்கள் கேட்கலாம், நீ ஏன் அவ்வளோ சீக்கிரமாக எழுந்தேன்னா எக்ஸாமுக்கு படிக்கலான்னு எழுந்தேன். அப்புறம் போய் கேம் விளையாட்டேன். படிக்கிறதுக்கு எங்கேருந்து ஆர்வம் வந்து. சரி ஓகே, இங்கே இருக்கிற இது எடுத்துக்கலாம். இது ஸ்னோ மொபைல்லாம் போல். இந்த பைக்கை நம்ம ரிப்பேர் பண்ணி இது மூலயமா தான் போகணும் போல். ஓகே, இங்கே எதுவும் இருக்குது திங்ஸோ. இதுதான் வால்வுன்னு நினைக்கிறேன். இதை எடுத்துகிட்டு போய் அங்கே ஃபிக்ஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும். இதெல்லாம் சும்மா படிச்சுட்டே இருந்தால் நமக்கு டைம் தான் வேஸ்ட்டாக போகும். இதோட ஸ்டோரி வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக வேணால் வீடியோ நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, நம்ம வால்வு எடுத்துகிட்டு போய் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபிக்ஸ் பண்ணி எலக்ட்ரிக் ஜென்ரேட்டர் ஸ்டார்ட் பண்ணி விட்டுறலாம். அப்புறம் போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குன்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அந்த புதுசாக ஒரு இது மாதிரி காமிச்சிருந்தாங்கள எலக்ட்ரிக், அதாவது இப்போ காட்டுறாங்களோ அதை தான் சொல்கிறேன். இப்போ இதில் போய் நம்ம எடுத்துருக்க கீ கார்டு போடணும் போல். வாங்க நம்ம போயிட்டு கீ கார்டு போடுவோம். ஆனால் நல்லா இருக்குது இந்த இடம், ஒரு மாதிரி நேச்சர் சரௌண்டிங் நல்லா இருக்குது. சரி ஓகே, இந்த லெபார்ட்ரி அது பேர். இது உள்ளே நம்ம வந்திருக்கோம். இங்கே இருக்க எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இது ஏதோ கலெக்ஷன் போல், செகண்ட் கலெக்ஷன் போல் நம்ம எடுத்துட்டோம். ஃபுல்லாத்தையும் நம்ம தேடி எடுத்து பார்த்துட்டு அப்புறமா போவோம். ஏதோ இங்கே கஷ்டப்பட்டு ஒரு பிஸ்டலாவது கொடுத்துருக்கான். ஓகே, இங்கே ஏதோ டிரான்சிஸ்டர்னு இருக்குது, எடுத்துக்கலாம். இது ஈஸி மோடு அப்படின்றதுனால ஒரே ஒரு டிரான்சிஸ்டர் கொடுத்துருக்காங்க. நார்மல் மோட்னா 2, அதே மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று அந்த மாதிரி கொடுப்பாங்க. இதை நான் சேவ் பண்ணிக்கிட்டேன், ஏன்னா அப்புறம் எங்கன்னா போய் செத்துட்டேன்னா இந்த இடத்துல ரீஸ்பான் பண்ணிவிட்டோம். அதனால் ஓகே, இங்கே இருக்க புல்லட் எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். நீங்கள் கேட்கலாம், அதான் புல்லட்டு தான் நம்ம இது பண்ணிட்டோமே, ஹேக் பண்ணிட்டோமே, அப்புறம் என்னத்துக்குன்னா எதுனா தேவைப்படும், சும்மா எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே எதனா கலெக்ஷன் இல்லை எதனா திங்ஸ் இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். நார்மலாக கூட விளையாடலாம், பட் ரொம்ப ஆட் வருது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து இதை டவுன்லோட் பண்ணிட்டேன், ஹேக் பண்ணி. ஓகே, இங்கே ஏதோ பேப்பர் இருக்குது. அதே தாங்க ஒரு டைமுக்கு ரிசர்ச் வந்தேன், அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக சொல்கிறாங்க. ஓகே, இங்கே டிரான்சிஸ்டர் இது போட்ட உடனே ஏதோ ரேடியோ ஃபிக்ஸ் பண்ணிடுச்சு. இதில் ஆண்டனியோ வந்து அப்படின்ற ஒரு ப்ரொஃபஸர் வந்து பேசுகிறாரு. எல்லோரும் கவனிங்க, இங்கே ரிசர்ச்சை வந்து ஸ்டாப் பண்ணுங்கள், இங்கே நிறைய பேர் சாவறாங்க. அதான் காம்ரேட் அப்படின்ற ஒருத்தர் செத்துருக்காரு. இந்த
இந்த கீ கார்டு யூஸ் பண்ணி நம்ம இதை விட்டு வெப்பன்ஸ் எல்லாம் எடுத்து இந்த இடத்த விட்டு சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கிரியேச்சர்ஸ்லாம் வந்து அலைவாக இருக்குது, நம்மளை வந்து டெட்லியாக சாவடிக்க பார்க்குது, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்கணுன்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, இந்த இடத்துல இருக்க எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ட்ராக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ஓகே, புல்லட்ஸ் இருக்குது, எடுத்துக்கலாம். ஆனால் இன்னும் அந்த கன் மட்டும் அடிக்கடி சேஞ்ச் ஆகுது, அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது, நம்ம திடீர்னு விளையாடிட்டுருப்போம். நான் அதை வந்து ஒரு கலெக்ஷன் நினச்சேன், ஆனால் அது கலெக்ஷன்லாம் இல்லை, நார்மலாக ஏதோ ஒரு ஐட்டம் போல். நம்ம விளையாடிட்டே இருக்கும்போது திடீர்னு கன் சேஞ்ச் ஆகுதா, இதுங்க வந்து நம்மளை சாவடிச்சு போட்டுருவாங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே, இப்போ நம்ம எல்லா இடத்துலையும் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எதனா இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, புல்லட்ஸ் இருக்குது. நம்ம எதையும் விடக்கூடாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டோரி பேஸ்ட் கேம்ஸ்லாம் எந்த திங்ஸ் கிடச்சாலும் விடாமல் எடுத்துக்கலாம். ஓகே, அங்கே அந்த ஸ்பைடர் இருக்குது, அது பார்க்க ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இது இருக்குன்னு நான் அந்த மாதிரி ஒரு கிரியேச்சரே பார்த்ததில்ல. இந்த தேள் மாதிரி இருக்குது, வந்து கிட்ட அப்படியே கையை வச்சு குத்துது பாருங்களேன். அப்பா, அவனுக்கு லைஃப் அப்படியே போகுது மொத்தமாக. ஓகே, நம்ம இந்த இடத்துல எல்லாத்தையும் எடுத்து பார்க்கலாம். இல்லை, அதுதான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல, இந்த பையன் போகலாம்ல, கேட்டால் அவன் அப்பாவை தேடி வந்திருக்கானா. சரி, ஓகே, இந்த மெடிக்கிட்லாம் எடுத்துக்கலாம், அந்த 8 கிட்லாம் எடுத்துக்கலாம், விட்டுறவே கூடாது இதெல்லாம். அதுங்க வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா நம்ம டக்குன்னு கிட்ட போட்டு ஏற்றி விட்டுறலாம் லைஃபு, இல்லைன்னா டக்குன்னு ஒரு லைஃப் ஃபுல்லாக காலியாக போயிடும். சரி, கரெக்டு தான், இவன் தேடுறது கரெக்டு தான், அவங்க அப்பாவை தேடுறான்ட்டு. ஆனாலும் இது ரொம்ப அநியாயமாக இருக்குது, வந்து சாகிறதுக்கு இவ்வளோ ஆட்டம் ஆடுறான். இது வந்து எனக்கு தெரிஞ்சு ஏதோ உண்மை சம்பவம்னு நினைக்கிறேன். அதை வந்து ஒரு ஸ்டோரி பேஸ்டு கதையை எடுத்திருக்காங்க. ஓகே, இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நிறைய மோஸ்ட் ஆஃப் ஆல் ஹாரர் கேம்ஸ்லாம் உண்மையான ஸ்டோரி பேஸில் தான் இருக்குது. ஓகே, நம்ம வெளியில் வரலாம். இப்போ வந்து நம்ம வேட்டையை ஸ்டார்ட் பண்ணுறோம். இது நான் பார்த்தாலே பாருங்களேன், நான் இவனை தான் சொன்னேன், மனுஷன் மாதிரியே இருப்பான், ஒரு மாதிரி கிரியேச்சர் மாதிரியே இருப்பான்ட்டு. டக்குன்னு கன்று மாறிச்சு, நான் கண்ணை மாற்றி அடிக்கிறதுக்குள்ளே நம்மளை காலி பண்ணுறான். அதனால டக்குன்னு நான் எரிச்சு விட்டேன். ஓகே, நான் கன் மாற்றிட்டேன். இதில் இதாங்க பிரச்சனை, கன்று அடிக்கடி மாறிடும், ரொம்ப டென்ஷன் ஆகும். நம்ம ரீலோட் பண்ணுறதுக்குள்ளேயே நம்மளை அடித்து காலி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாத நம்ம வேறு எதுனா கிரியேச்சர் சுட்டுகிட்டே இருக்கும்போது டக்குன்னு இந்த கிரியேச்சர் மாறிடும், வந்து நம்மளை அடிச்சிடும். ஒரு கிரியேச்சர் அடிக்கும் போது கன் சவுண்ட் கேட்டுருச்சுன்னா எல்லா கிரியேச்சரும் நம்மளை சரௌண்டட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம ஸ்னோ மொபைல் கிட்ட போயிட்டு எடுத்துகிட்டு போகலாம். அடுத்த ஸ்டேஷன் ட்ரில்லிங் ஸ்டேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, கீயும் நம்மக்கிட்ட இருக்குது. இதுக்கு பெட்ரோல் தேவைன்னு சொல்கிறாங்க, அதுவும் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ தான் நம்ம போய் எடுத்துகிட்டு வந்தோம், கேம் ஸ்டார்டிங்லேயே எடுத்துட்டோம். ஓகே, மேப்பு கொடுத்துட்டாங்க, அதை ஃபாலோ பண்ணி போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதில் விளையாட கொடுப்பாங்களா தெரில, பார்ப்போம். இப்போ நம்ம லெபார்ட்ரியிலேருந்து ட்ரில்லிங் போகிறோன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜார்ஜ் போகிறோம், ட்ரில்லிங்க்கு போகிறதுக்கு இது வழியாக தான் போகணும் போல். ஓகே, நம்மளுக்கும் விளையாடலாம் தராங்க. ஓகே, ரைட்டு, போவோம். ஸ்பீட் ரொம்ப கண்ட்ரோல் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஐஸ் வேறையா, டக்குன்னு ஸ்பீட் அமுத்தினோடனே ஸ்வைனு போய் இடிக்குது. அவ்வளோதான், முடிச்சு விட்டாங்க போல் அப்படின்னு நினச்சேன். பரவாயில்ல. ஓகே ஓகே, பொறுமையாக போகலாம், ஒரு அவசரமும் இல்லை. இங்கே ஏதோ ஃப்ளாக் மாதிரி இருக்குது, முடிச்சு விட்டாங்க. டக்குன்னு உள்ளே வந்துட்டேன், ஏன்னா நான் ஸ்பீடாகவும் வரலையா, அங்கே என்ன இருக்குன்ட்டு ஒன்று நோட்டீஸ் பண்ணல, ஒரே ஸ்பீடே வராததுனால உள்ளே வந்துட்டேன். சரி, அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவோம். ஏன்னா இது ரொம்ப ஒரு மாதிரி ஐஸ் வழுக்கிற மாதிரி இருக்கா. இதில் நம்ம வண்டியை ஓட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே
வழுக்குது. நம்ம வண்டி ஓட்டி சைடில் போய் விட்டுருவோம் போல். அதை பாருங்கள், விட்ட வண்டி. சூப்பர் கூல். இப்படி தான் இருக்கணும். இதில் டவுன்லோட் ஆகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. ஓகே, நம்ம திரும்பி போவோம். ரொம்ப வழுக்குதா, அதனால் கொஞ்சம் டைம் ஆகுது. நம்ம இங்கேருந்தே ஃபாஸ்ட்டாக போனால் கரெக்டாக இருக்கும். அதனால நான் ஃபாஸ்ட்டாக போகலான்னு ட்ரை பண்ணேன். விழுந்துட்டேன். ரொம்ப இது சின்ன பாத்தா இருக்கா, அதனால் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, இந்த வாட்டி தாவி வந்துட்டு வந்த பக்கம் பார்த்து 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 ஓகே ஓகே இங்கே போயிட்டே இருக்கோம். ஆட்டேன். நான் நினச்சேன் கீழே வந்துடுவேன்னு நினச்சிட்டேன். பொறுமை. ஐயோ, இந்த சண்டெல்லாம் செம்ம கஷ்டம். அது ஸ்பீடாக வந்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளுக்கு பாடை தான் கட்டிடுவாங்க ஒரே செகண்ட்லேயே. செத்துப்போ அப்படின்ட்டு. ஓகே, இங்கே ஏதோ சேவ் பாயிண்ட் மாதிரி இருக்குது. நம்ம இறங்கிட்டோம். சரி, ஓகே. இன்னும் ஷெல்டர் போல். நம்ம இங்கே கேமை சேவ் பண்ணிட்டு போகலாம். ஓகே, நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக சேவ் பண்ணிட்டோம். இங்கே இருக்கிறதெல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே ஒன்றும் இல்லை. ட்ரில்லிங் பற்றி கொஞ்சம் இருக்குது. ஓகே, நம்ம ஆமோஸும் கலெக்ட் பண்ணிட்டோம். வேறு எதனா இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். வேறு ஒன்றுமே இல்லை. ஓப்பன் என்ன ஓப்பன் ஆக மாட்டுது. டோரு. நான் போயிட்டு ஜன்னல் போட்டு அடிச்சிட்ருக்கேன். ஓப்பன்ட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஃபுட் ஸ்டெப்ஸ் இருக்குது. இதை யார் நோட்டீஸ் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். நான் நோட்டீஸ் பண்ணேன் இப்போ தான். ஓகே, நம்ம திரும்பி இந்த குறுகியை பார்த்து போகிறோம். ஃபஸ்ட்டு இருந்ததே பரவாயில்ல போல். இது ரொம்ப மோசமாக இருக்குது. ரொம்ப பொறுமையாக போக வேண்டியதாக இருக்குது. இது மாதிரி ஸ்னோ மொபைல்லாம் கொடுத்தா வச்சு ஸ்பீடில் அமுக்கிற ஸ்பீடில் பைக் கணக்காக போகணும். அதெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் இந்த கேமில் வந்து கிராஃபிக்ஸ் பக்காவாக இருக்குங்க. அந்த நைட்டோட வியூவுமே நல்லா இருக்குது. நான் என்ன சொன்னேன் சர்ப்ரைஸுன்ட்டுன்னா, வேறு ஒன்றும் இல்லைங்க. இந்த கேமில் வந்துட்டு நைட்டில் விளையாண்டோன்னா நைட்டுன்னு காட்டும். பகலில் விளையாண்டோன்னா பகல் மாதிரி இருக்கும். அந்த கேம்லேயும் அந்த டிஃப்ரென்ஸ் காட்டும். ஓகே, இங்கே ஒருத்தன் வரான். அவனை சுற்றுவான். வாடா, அவன் நடக்கிறத பாருங்களேன். பெரிய வீரப்பாண்டினா தான் அந்த மாதிரி நடந்து வரான். ஓகே, இது நம்ம போட்டு தள்ளுறோம். பெரிய பிஸ்தா பருப்புனா அப்படின்ற மாதிரி பாருங்க. நம்ம அப்படின்னு நடக்கிறான். ஓகே, சாவு. ஓகே, நீ சாவு. ஐயோ, செத்துப்போ. இப்போ நம்ம வந்து இப்படி போகணும் போல். என்னது இது? இப்போ வந்து அந்த இது வந்து சரிஞ்சு விழுந்ததுனால இங்கே வந்து உட்டன் பிளாக்ஸ் இருக்கான். அந்த பிளாங்க்ஸ் எடுத்து இப்போ இது மேலே போட்டோம்னா நம்ம இந்த பிளாங்க்ஸ் மூலயமா குதித்து அந்த பக்கம் மேலே ஏறி போக முடியும். ஏன்னா ஸ்னோவில் ஏறாதுல வண்டி, அதனால் சீக்கிரம் ஏறு. ஓகே, என்னது தெரியாமல் வெளியில் வர பாட்டு நம்பிக்கிட்டேன். ஓகே, போகலாம். கொஞ்சம் டன் வந்துட்டோம். நிறைய கிரியேச்சர்ஸ் இங்கே இருக்கும். நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே கூடாது. நமக்கு தேவையான நம்ம இப்போ போகிற இடத்துலலாம் இருந்துச்சுன்னா நம்ம சுட்டு காலி பண்ணலாம். ஓகே, நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். போட்டிருக்கு போர்டு ட்ரில்லிங்குன்ட்டு. இப்போ லோட் ஆகி ட்ரில்லிங்கில் இறக்கி விடுவோம் நம்மளை. ஓகே, இதில் இருக்க மெயின் பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே வர கிரியேச்சர்ஸ்லாம் முடிச்சு விட்ருவோம். சவ் வாங்க வாடா. பேர் கட்டப்பா மண்டே பாரு நடக்கிறது பாரு. சாவு நம்ம அடி விடுது. ஏய். ஓகே, இப்போ நம்ம ஃபைனாக இருக்கோம். நம்ம மெடிக்கெட் போட்டுக்கலாம். ஓகே, டன். இப்போ போயிட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த பிளேஸ் அப்படிங்களா. ஓகே, டன். இப்போ இதுதான் ட்ரில்லிங் நினைக்கிறேன். நம்ம இது வழியாக தான் கீழே போயிட்டு ஆராய்ச்சி பண்ணோன்னு நினைக்கிறேன். இந்த இதுவில் இமேஜ் எல்லாம் தான் இந்த ஸ்டோரி பேஸ்ன்னு சொல்லிட்டு பேப்பரில் போட்டு வச்சுருந்தாங்க.
ஓகே, இங்கே எதுவும் இருக்குது. இது ஏதோ கலெக்டபிள் கலெக்ஷன்ஸ் தான். இது 3rd கலெக்ஷன் போல் நம்ம கலெக்ட் பண்ணதில். ஓகே, இங்கே வேறு எதனா நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே ஏதோ பேப்பர் மாதிரி இருக்குது. அதே தாங்க, இது மூலயமா ஓட்டை போட்டு நாங்கள் கீழே போகணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காங்க. நம்ம வேணும்னா இது ஸ்டோரி மூலயமா போடலாம். ஓகே, இந்த மாதிரி இன்னும் என்னென்ன கேம் வேணும் நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம போடுவோம். உங்களுக்காகவே நாங்கள் போடுறோம். ஓகே, நம்ம இது இங்கே போகலாம். என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓகே, இங்கே ஒன்றும் இல்லை. மெடிக்கெட் எடுத்துக்கலாம், நமக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஓகே, இந்த மேப் இருக்குது, அந்த ட்ரில்லிங்கோட மேப்பு. ஓகே, இங்கே எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன். இங்கே வந்து கிரனேட் மட்டும் இருக்குது. கிரனேட் கன்னோட பாம் அது. ஓகே, இங்கே இது இருக்கிற மாதிரி போட்டு தள்ளிடுவோம். ஓகே, நம்ம இங்கே சேவ் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாமா? பொறுமையாக பண்ணிக்கலாம். சரி, முடிச்சிடலாம். சேவ் பண்ணிடலாம். செத்துட்டோன்னா நம்ம ஃபஸ்ட்டு திரும்பி ட்ரில்லிங்க்கு முன்னாடி ஒரு ஷெல்டர் இருந்துச்சுல, அங்கே போயிட்டு நம்ம ஃபஸ்ட்லேருந்து வரா மாதிரி இருக்கும். அது நமக்கு செட் ஆகாது, அதனால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதே மாதிரி பேப்பர்ஸ் வந்து நிறையவே இருக்கும், வேணும்னா படிச்சிக்கலாம். பட் நம்ம அந்த படிக்கிற முடியல. எவன்டாவன் போட்டு கோணி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. யார் இவன்? நம்மளோட ஃப்ரெண்டில் ஒருத்தவன் நினைக்கிறேன். இவனை முடிச்சிட்ருக்காங்க. ஓகே, இந்த கார்டு கீ கார்டு எடுத்துக்கலாம். இவனோட கீ கார்டு எடுத்துக்கலாம். இந்த பில்டிங்கை நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அந்த ட்ரில்லிங் ஹோல் இருக்கு, அதில் வந்து யாரோ இறங்குறாங்க. ஸோ அதை வந்து இவன் வந்து அவங்க டேடு தான், அவர் இன்னும் உயிரோடு தான் இருக்கார் அப்படின்னு நினச்சிக்கிட்டான். சரி, ஓகே, இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு நம்ம இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு டார்ச் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா உள்ளே போகிறதுக்கு டார்ச் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் டார்ச் எடுத்துகிட்டு போகலாம். ஓகே, இங்கே இன்னொரு ரூம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த சைடில் நம்ம போய் செக் பண்ணுவோம். ஓகே, இங்கே போவோம். ஓப்பன். ஓகே, கீ கார்டு தேவை போல். நான் தட்டிகிட்டு இருக்கேன் ஓப்பன்ட்டு. ஓகே, இங்கே கிரனேடோட கன்னும் கிரனேடும் இருக்குது, நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இனிமேல் நம்ம ஷாட்டு போடுவோம். சரி, ஓகே, நம்ம பிஸ்டலே எடுத்துக்கலாம். ஏன்னா பிஸ்டல் வந்து நமக்கு நல்லா இருக்குது ஷூட் பண்ண மற்ற கன் பார்க்கும்போது. ஓகே, இங்கே ஒரு ஃப்ளாஷ் லைட் இருக்குது, எடுத்துக்கலாம். நம்ம ஃப்ளாஷ் லைட் தேவைன்ட்டு தான் நம்ம இந்த மெயின் பில்டிங்கை வந்து பார்க்க வந்திருக்கோம். ஃப்ளாஷ் லைட் இல்லாத நம்மளால் அந்த ஹோல் உள்ளே இறங்க முடியாது. ஓகே, இங்கே மெடிக்கிட் இருக்குது, எடுத்துக்கலாம். ரொம்ப ஃப்ரீ ஃபயர்லாம் விளையாடி 8 கிட்டுன்னு இருக்குது. மெடிக்கிட்டுன்னு தான் நம்ம வாயிலே வருது. ஓகே, இங்கேயும் இந்த ஜாம்பி பயிலுங்க இருக்கா, சாவுடா. சாவலியா? ஒரு புல்லட்டு டெஸ்டிங்க்கு போட்டு போயிடும். நான் 2 தான் இருக்கும்னு நினச்சேன், எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று வந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது கொஞ்சம் திக்குன்னு ஆயிடுச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலையா, டக்குன்னு வந்துச்சு. ஓகே, இங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்து எடுத்துக்கலாம். ஓகே, மெடிக்கிட் ரொம்ப முக்கியம். இந்த 8 கிட்டு இதை மட்டும் கலெக்ட் பண்ணாத விட்டுறாங்க. ஓகே, இந்த சைடில் எதுவே இருக்குது, நம்ம இந்த நல்லா இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு நம்ம அந்த பக்கம் போக ட்ரை பண்ணலாம். ஓகே, இங்கே புல்லட் இருக்கு, எடுத்துக்கலாம். இங்கே வேறு எதனா இருக்கா? இல்லை. இங்கே இல்லை. இங்கே எதனா இருக்கா? இல்லை. ஓகே, அந்த பக்கம் போயிட்டு எதனா இருக்கான்னு செக் பண்ணிட்டு வந்துக்கலாம். இங்கே ஏதோ கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. ஓகே, இந்த ட்ராவில் எதனா இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே ஏதோ ஆமோஸ் இருக்குது, ரைஃபிள் ஆமோஸ் இருக்குது. ஓகே, நம்ம கீழே போகலாம். கீழே என்ன இருக்குது? ஓகே, நமக்கு தேவையான பொருள் தான் இருக்குது. ஃப்ளேம் த்ரோவோட புல்லட் மாதிரி இருக்குது, ஃபியூல் மாதிரி. ஓகே, இங்கே வேறு எதனா இருக்கா நம்ம பார்த்துக்கலாம். என்னது? ஓகே, எல்லாமே ஆமோஸ் தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இங்கேருந்து போகலாம். வேறு எதுனா ட்ரெஸ்ஸஸ் சூட் மாதிரி கொடுப்பாங்கன்னு நினச்சி ஓப்பன் பண்ணேன், எதுவுமே இல்லைங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இந்த பக்கம் போகலாம். இங்கே எதுனா இருக்கா? ஓகே, நம்ம திரும்பி சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்ம விளையாண்டோம் இல்லையா.
கீழே போய் நம்ம செத்துட்டோம்னா நம்ம அட்லீஸ்ட் இங்கே இருந்தாவது வர மாதிரி இருக்கணும் இல்லையா. திரும்பி ஃபஸ்ட்லேருந்து கலெக்ட் பண்ணிட்டு வரணும்னா அதுக்கு ஒரு 1/2 hour ஆகும். அது நமக்கு நல்லா இருக்காது. சரி ஓகே நம்ம இப்போ போகலாம். இந்த கிரியேச்சர் பைபிளுக்கே வந்துடுறான். ஓடு ஒரு ஷாட் தான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத கன் சேஞ்ச் ஆயிடுச்சு. கன் சேஞ்ச் ஆனதுனால ஒரே புல்லட் அடித்தோடனே தம்மால்னு வாங்கினாங்க இதோட. ஓகே இந்த ட்ரில் மூலயமா கீழே போகலாம். செம்மட்டிங்க விழுந்து விழல. பயலுக்கு ஹெல்த்து ரொம்ப குறைஞ்சிருக்கும் போல். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி ஹெல்த்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. நான் விழுந்து விழல. ஹெல்த்து போட்டு இந்த பசங்களை சாப்பிட்றோம். சாவிடா டேய் சாவிடா. இது ஒன்று அடிச்சிட்டு இருக்கு. ரீலோட் பண்ணுற கேப்பில் அடிக்கிற நீ பண்ணுப்பா. நீ பண்ணு, உனக்கு இருக்கு. எத்தனை பேர் என் கையில் மாட்டுங்க தம்பிங்க பண்ணலாம். ஆனால் அவங்களெலாம் வச்சு செய்யணுண்டா அப்பா அப்படின்ட்டு முடிவு பண்ணிட்டேன் நான். ஓகே இந்த பக்கம் போவோம். இப்போ என்னன்னா நம்ம இந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்க போகிறோம். ஓகே இந்த பக்கம் போவோம். இந்த பக்கம் எதுவும் இல்லாத மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால் இந்த பக்கமே போகலாம். நமக்கு இங்கே வந்து ஒரு ஸ்டேஷன் மாதிரி இருக்கும். அதாவது ஷெல்டர் இருக்கும். ஷெல்டருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம அப்படிக்கா போகலாம். என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஓகே நம்ம இப்போ தேடினோம். இதில் எப்படின்னா இங்கே எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும். கேவு எந்த பக்கம் போனாலும் சுற்றி வர மாதிரி இருக்கும். புதுசாக இருக்க மாதிரி இருக்கும். பட் நம்ம வந்த இடத்துக்கே தான் வந்துட்டுருப்போம். அதுதான் இங்கே இருக்க ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஓகே இங்கே ஒரு மெடிக்கெட் இருக்குது. நம்ம கீழே வந்ததுலேருந்து நமக்கு இந்த மெடிக்கெட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ புல்லட்டை கூட விடாமல் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஓகே இங்கே ஏதோ ஒயர் மாதிரி இருக்குது. சரி இந்த பக்கம் போகலான்னு பார்த்தா நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து போனோமோ அந்த இடத்துக்கே வந்துருக்கோம். ஓகே வேறு எதனா வழி இருக்கான்னு பார்க்கலான்னு வந்தால் இது ஒரு முட்டு சந்து. சரி நம்ம இப்படிக்காவே போகலான்ட்டு வந்தால் இதுவும் ஒரு முட்டு சந்து. எப்படி தாண்டா போனோம் அப்படின்ற மாதிரி இருக்குது. எந்த பக்கமும் வழியே இல்லை. சரி நம்ம இப்படி போவோம். இந்த பக்கம் போகணும். சரி நம்ம இப்படியே போவோம். ஓகே இங்கேயே ஒன்றும் இல்லை. ஏதோ கொஞ்சம் புல்லட்ஸ் மட்டும் இருக்குது, எடுத்துக்கலாம். எந்த பக்கம் போகணுன்னு தெரியல. இந்த மாதிரி நம்ம கலெக்ட் பண்ண போகிறோம்மா. நம்ம வந்த இடத்துக்கே தான் வரோம். எந்த பக்கம் போகணுன்ட்டு நம்மளால் ரெகனைஸ் பண்ண முடியல. இப்போ பாருங்கள் வந்த இடத்துக்கே திரும்பி போகிறேன். நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது தான் இதெல்லாம் நான் நோட்டீஸே பண்ணேன். ஓகே இங்கே கிரனேட் இருக்குது. நம்ம கிரனேடோட புல்லட் எடுத்துக்கலாம். ஓகே இப்போ நான் எங்கே போகணும் எப்படி போகணுன்னே தெரில. ஸ்டக்டு. ஸோ அதனால் நான் இந்த பக்கம் போகலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஓகே அந்த பக்கம் ஒன்றுமே இல்லை. அது இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது. இந்த பக்கம் தான் போகணும் போல். ஓகே இங்கே எதோ இருக்குது. இதை நான் பார்க்கவே இல்லை. இதில் எல்லாமே முடிச்சிடுவாங்க போலன்னு நினச்சேன். நானே என்ன முடிச்சுட்டேன். ரெண்டே நமக்கு போட்டால் எப்படி ஆக மாட்டான் அந்த மைண்ட் செட்டில் இல்லை. செத்துட்டேன். ஓகே இப்போ நம்மளுக்கு ரீஸ்பானில் வந்து ஒரு ரீஸ்பான் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எங்கே செத்தோமோ அந்த இடத்துலேருந்து வருவோம் போல். இங்கே என்ன சிவப்பாக இருக்குது. சரி இப்படி போயிட்டு வருவோம். ஏன்னா இது கரெக்டானு தெரில. இப்படி போயிட்டு பார்த்துட்டு வருவோம். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த வழியாக தான் போகணும் போல். பட் இப்படிக்கா வந்தேன். இது கரெக்டான வேயாக இருக்கும்னு நினச்சி வந்தேன். ஆனால் கிடையாது. நான் வந்த இடத்துக்கே தான் வந்திருக்கேன். ஸோ இப்போ எந்த வழியாக போகணுன்னு தெரியல. அதனால் திரும்பி நான் வந்த இடத்துக்கே தான் வந்திருக்கேன். ஓகே இல்லை இது நம்ம எங்கே ஃபஸ்ட்டு வந்து நின்னோமோ அதே பிளேஸ் தான். இப்போ திரும்பி நான் வழியை மறந்துட்டேன். இந்த பக்கம் போகணுமா அந்த பக்கம் போகணுமான்ட்டு. இப்போ நம்ம இப்போ பார்த்துட்ருக்கும்போது தெரியல. வீடியோ பார்க்கும்போது சுத்தமாக தெரியல. பட் நமக்கு வந்து நல்லாவே ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி இருக்குது இந்த இடம்லாம். ஆடுறான் அடிக்கிறான். ஓகே வாடா. என்னடா எண்ணி அடிப்பியா? சவு வீடியோ பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது நான் அவ்வளோ கன்ஃபியூஷன் பண்ணியிருக்கேன்ட்டு. நம்ம விளையாடும் போது ஒன்றுமே தெரியல. சரி ஓகே நம்ம இந்த வழியாக தானே குதிச்சோம். இந்த வழியாகவே ட்ரை பண்ணணும்னு குதிச்சிட்ருக்கேன். பட் போக முடியல.
ஓகே நம்ம இப்படியே போயிட்டு பார்க்கலாம். ஏவே எனக்கு சுத்தமாக தெரில, அவ்வளோ கன்ஃபியூஷன்ஸாக இருக்குது. அதுவும் இந்த கிராஃபிக்ஸ்க்கு அதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒருத்தன் வந்துக்கிறான் சாவு. அவ்வளோதாங்க இந்த கிரனேடோட யூஸு. ஒரு புல்லட் விட்டால் தெரிய சாவாங்க. ஓகே இந்த ஷெல்டரில் போயிட்டு நம்ம கேமை சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா இன்னும் எத்தனை வாட்டி சாவும் நம்மளுக்கு தெரில, அதனால் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். எதுக்கும் நம்ம சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த கேமில் எப்படின்னா நானே கூட போய் செத்துடுறேன் லூஸ் மாதிரி. அதனால் நான் வந்து முதல்ல போட வேண்டியது இந்த சேவ் தான். ஓகேங்க கொஞ்சம் புல்லட்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே இங்கே கொஞ்சம் மெடிக்கிட்லாம் இருக்குது, நம்ம இதெல்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே இந்த ஸ்பைடர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கிரியேச்சர் பற்றி சொல்லியிருக்காங்க. இது பாருங்களேன் ஷூட் பண்ணி பார்ப்போம். சுற்றுறாங்க. டன் ரொம்ப சந்தோஷம். வெளியில் போவாதே, கதவுல முடிச்சு விட்டோம், கதவுல தங்க விட்டோம். ஓகே இப்படிதான் போகும். இது ஏதோ புது பிளேஸாக தான் இருக்குது, எந்த பக்கம் போகணுன்னு தெரில. சரி ஓகே இப்படி போவோம். ஓகே இப்படியாக தான் போகணும் போல். நீங்கள் ஜம்ப் பண்ணுங்க. சரி இப்போ இப்படிக்கா போய் பார்ப்போம். இப்படி தான் வழியான்னு தெரில, அதனால் இப்படிக்கா போய் பார்ப்போம். இது ஒரு முட்டஸ் வந்து நல்லாவே தெரியுது. இங்கே இருக்கிற எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். புல்லட்டு மெடிக்கிட்டு எல்லாமே எடுத்துக்கலாம். ஓகே அந்த பக்கம் வழி இல்லை. ஸோ இந்த பக்கம் பார்த்தா இந்த பயபுள்ள வந்துட்டான். அவன் கூட சறுக்கிக்கிட்டே போகிறான். சூப்பராக ஸ்லைடிங்லேயே செம்ம பண்ணுங்க. பின்னாடி வந்து அடிக்காதடா அப்பா, முன்னாடி வாடா, முன்னாடி வந்தால் இவன் செத்துருவான்ட்டு எப்படி பின்னாடி வந்து அடிக்கிறான் துரோகம். ஓகே இங்கே ஜம்ப் பண்ணி போகலாம். எனக்கு என்னவோ பார்க்கும்போது இதுதான் வே மாதிரி இருந்துச்சு, இது ஒரு கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே வழியே இல்லை. ஓகே நம்ம அந்த வழியில் தான் போகணும் போல், அது தெரியாத நான் இந்த வழியிலே வந்துட்டேன். நிறைய கன்ஃபியூஷன், இந்த வழியில் போகணுமா அந்த வழியில் போகணுமான்ட்டு. நான் இப்படியே வந்துட்டேன், திரும்பி இதே வழிக்கே வந்திருக்கேன் நான். சரி ஓகே எப்படி போகணுன்னு தெரில. முட்டு சந்து. ஓகே இப்படிக்கா போகணுமா பார்க்கலாம். இப்படி போகணுன்னே தெரியலையா பேசிக்காக. ஓகே இப்படிக்காக தான் போகணும் போல். ஜம்ப்பு கீழே விட்டேன். இதில் எப்படின்னா கொஞ்சம் செட்டிங்ஸ் ஒரு மாதிரி இருக்குது, அதனால் எனக்கு செட் ஆகலை. எப்பயும் இந்த ரொப்ளெக்ஸில் இந்த மாதிரி பார்க்க விளையாடிட்டு இந்த கேமில் வந்து இந்த மாதிரி விளையாடணுன்னா ஒரு மாதிரி ஷேக் ஆகிற மாதிரி இருக்குது. ஓகே இப்போ என்னன்னா நம்ம இங்கே ஒரு பலகை மாதிரி வச்சுருந்தாங்கல்ல, அந்த பலகையில் வந்து நம்ம குதிக்காக நடந்து வந்துட்டோம் ஃபஸ்ட்டு வந்தப்போ. அதனால தான் இப்போ இங்கே பலகை இல்லை. அதை நான் எனக்கு கேம் விளையாடும் போது தெரில, வீடியோ வந்து செக் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஓகே நம்ம இப்படிக்க தான் போகணும் போல், நம்ம இப்படிக்க வந்துட்டோம். ஓகே இந்த பக்கம் வந்துட்டு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போல். சரி ஓகே ஓகே முடிச்சு விட்டாச்சு. கன்று திரும்பி சேஞ்ச் ஆகுது, ரொம்ப சேஞ்ச் ஆகுது கன்று அடிக்கடி. ஜம்பே போட முடியல, ரொம்ப சின்ன பட்டனாக வேறு இருக்கா. ஐயோ எதோ விழுந்துருச்சுங்க, தலை மேலேயே ஸ்னோ விழுந்துருச்சு. யார் இது? இவங்க அப்பா போல். டே மகனே இருடா கொஞ்ச நேரம் அப்படின்றாரு. இன்னும் கொஞ்ச நேரம் அப்படின்றாரு. ஓகே இங்கே என்ன அவர் வந்து சொல்கிறாரு, இங்கே வந்து நிறைய ஹேபிட்ஸான கிரியேச்சர்ஸை வந்து ஸ்டடீஸ் பண்ணோம், அதில் வந்துட்டு நாங்களே இங்கேயே மாட்டிக்கிட்டோம். உனக்கு வந்து சரியானதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு, நான் உன்னை ஷெல்டரில் வச்சுட்டு போகிறேன், அங்கே என்னோடய கன்னை வைக்கிறேன். உனக்கு ஒரு டாஸ்க் இருக்குது, ஒரு பிளாக்கேஜை இது வச்சு உடச்சி விடணும், ஐ மீன் அந்த டைனமைட் வச்சு உடைக்கணும், அது மூலயமா தான் உன்னால் போக முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சீன்லேருந்து எழுந்தோம் இல்லையா, அது இந்த சீன் தான். அவ்வளோதான் கைஸ், இந்த கேம் பிளேவை நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த பார்ட் 2 சீக்கிரமாக வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்.
சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணிவிடுங்க. டாட்டா, see you, bye bye.